வந்துட்டு தான் இது விஎம்ஐ இருக்கும்போது சூப்பரா பண்ணுவாங்க. என் கால் டெலிஃபோன் இதுவா இருக்கட்டும், டிவிக்கு இருக்கும்போது கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா இதுல நம்மால் வந்து ம், சின்ன விஷயம். நம்மால் வந்து ம், காலையிலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டாரு. என்ன சொல்றது? இந்த பாடலீஸ்வரர் கோயில் பெரிய கோயில்னுவாங்க கடலூர்ல. ஓகேவா? போயிட்டு குரூப்பா எல்லாரும் ம். எல்லாருமே போயிட்டு நானும் தான் போயிருந்தேன். போயிட்டு தளபதிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்தது. ஒரு சாரதி அண்ணன் கடைக்கு வந்தது. அங்கிருந்து முடிச்சு அங்க முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் அங்க ஒரு ஏரியா வண்டிப்பாளையம் சொல்லிட்டு ஓகேவா? அங்க வந்து போயிட்டு பழைய வண்டிப்பாளையம் ஒண்ணு இருக்கு, புது வண்டிப்பாளையம் இருக்கு. கடலூர்ல தெரியுங்களா? சரி, இது பண்ருட்டி பார்க்க போற ரூட். ஓகே ஓகே அதுதான் அந்த இதுதான் அங்க போயிட்டு வண்டிப்பாளையத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க பச்சாங்க அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஓ, நாங்க மேல காரைக்காடு போட்டிருக்கேன் பாருங்க. காரைக்காடை போய் தாண்டி காலைல கோயில்ல ம், கோவில்ல போயிட்டு பூஜை பண்ணோம். ம், பூஜை பண்ணிட்டு ஃபுல்லா சாப்பாடுலாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு சின்ன பசங்க வச்சு கேக்லாம் வெட்டினாங்க. ம். லாஸ்டா எண்டு முடிக்கும் போது வந்து எல்லாரும் ஒரு வீட்டுல போயிட்டு கொடி ஏத்திட்டு வந்தோம். மேல போயிட்டு உட்காந்து ஃபுல்லா அவங்க வீட்டுல அங்கிருந்து பார்த்தா ஃபுல்லா தெரியும். ம். ஒரு 500 மீட்டர் ஃபுல்லா தெரியும் அந்த சைடு சுத்தி. அந்த மாதிரி போட்டு ஃபுல்லா பண்ணிட்டு பேசிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம். செம்ம டயர்ட் ஆனா முடிச்சுட்டு வரும்போது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து இதுல இல்ல ப்ரோ, இந்த கவனம் வீட்ல தேட்டர்ல கொடி வந்து ஏத்துறதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? இது ஐ மீன் அதெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். பர்சனல் அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது வெளியே கேட்க மாட்டோம். ஏத்துனாதான் பர்மிஷன் கேட்கணும். வீட்டுக்குள்ள சொந்த மேல வீட்ல மொட்டை கொடி மாடியில ஏத்துறதுக்கெல்லாம் யார்ட்டையும் அங்கேயே பெர்மிஷன் கேட்க கம்பம் வச்சு தேவையில்ல ப்ரோ. ஏத்திருக்கோம். இல்ல அதனாலதான் கம்பு வச்சு கொடி வேற, இது கம்பம் வச்சிருக்கீங்களா, அதனால கேட்டேன். அப்படி கிடையாதுங்க, சேஃப்டியா இருக்கணுங்க, அது ஒண்ணுதாங்க. ஓகே புரியுதுங்களா? ஓகே. ம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி இது வந்து பெர்மிஷன் தான் கொடி வாங்கணும், சாஞ்சா மத்த மத்தபடி இடத்துல வந்து வேற எதுக்கும் பெர்மிஷன் இல்லையா? பர்மிஷன் கூட நீங்க வாங்க தேவையில்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது சாஞ்சா இதுவா இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு என்ன சொல்றது இடையூறு பத்திருக்கும் இடையூறு இடம் ஏற்படுத்தும் இல்ல? அந்த ஓகே. அந்த மாதிரி அவங்க பொது இடத்துல கேட்காத அளவுக்கு வைக்கிறோம்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் போட்டு பாத்தீங்கன்னா இது வச்சிட வேண்டியதுதான் மேல வீட்டு மேல. ஒண்ணு அது பொது இடம்ன்றதுனால வந்து அது யாரோட இடமாவும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 கொடி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை காட்டி நம்ம வாங்கிக்கலாம். அப்படி கொடி இல்லாம இருந்தா அதோட எல்லாத்தையுமே டீட்டெயில் கொடுக்கணும். நகராட்சியில போயிட்டு தாசில்தாரு, பர்மிஷன் வாங்கணுங்க. அது இது கார்பரேஷனு இல்ல எல்லாருக்கிட்டையும் போய் பார்த்துட்டு வரணும். அது ஒரு ரவுண்ட் அடி போடுவாங்க சுத்தி சுத்தி. இல்ல கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட வாங்கினாலே போதும். இதுல உட்காந்துருவாங்க. இப்போ இது சிட்டி ஏமாத்தியாச்சு இல்ல. அதை நீங்க டிஎம்கேல இருந்தா வாங்கிக்கலாம், ஒரு ஆள்கிட்ட போட்டோம். ம். டிவிக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வரணும். ஓ, தாசில்தார் கிட்ட அட்டஸ்டட் வாங்க சொல்றாங்களா? ஆமா, நாங்க எது குரல் என்ன மொட்டரைசர் மாதிரி ஆயிடுச்சு புகழ். அது அதுக்கு முன்னாடி நாள், அதான் நைட்டு டயர்ட் ஆயிட்டாப்ல. லியோ. ஓகே ஓகே. எனக்கு வேற ஒண்ணு தோணுச்சு. வாழா வாழா. வெள்ளிக்கிழமை தான் செலிப்ரேஷன் நடத்துட்டாப்ல. அலெக்ஸுக்கு தான் இது எடுத்து காமிச்சிருந்தேன். கரெக்டா மெர்சல் ஓடிட்டு இருந்துச்சு, இவரு வர சொல்லியிருந்தாங்க. சரின்னு போறேன், அப்பதான் இது ஆலப்புறம் தமிழ் அது ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வெளில வந்துட்டேன், எல்லாம் கூட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இது நேத்து, அதாவது இந்த ஏரியால வந்து நேத்தே பிரியாணி எல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேலை வேட்டி அதெல்லாம் நேத்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? ஜூலை 5 ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கே வச்சா வந்து பர்மிஷன் தரமாட்டாங்க, பேனர் வைக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புகழ், அந்த டைம் வரைக்கும் எங்க ஏரியால பார்த்துருக்காங்க. ஒரு மேட்ரு ஒண்ணு பண்ணானுங்க தெரியுமா? இது வந்து வெளியில ஓப்பனா சொல்லக்கூடாது. என்னன்னா வேல்முருகன் இருக்காருல்ல, அதான் பாவக்க வேல்முருகன். அவரு வந்து பாத்தீங்கன்னா இது யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல, எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஓகேங்களா? என்னன்னா கரெக்டா 20ஆம் தேதி, சாரி 21ஆம் தேதி வந்து அவரோட மீட்டிங் ஈவினிங். நாங்க வந்து நானு இவரு பேர் என்னது, நம்ம இன்ஃபர்மேட்டிவ் டெக் இருப்பாரு, அவர் யூடியூப் சேனல் அவரு, அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் முருகானந்தம்னு, 3 பேரும் பாத்தீங்கன்னா கடலூர் ஃபுல்லா அலையிறோம் போஸ்ட் ஒட்டுறதுக்கு. ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் அவங்க ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குபேரா போஸ்ட் மேல, அப்புறம் டிஎம்கே செவரு இருக்கு பாத்தீங்களா, அவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல செவரு, அது மேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட தேடி தேடி ஒட்டுறதுக்கே நானு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல ஒருத்தர் கோஆர்டினேட்டர் ஒருத்தோம், எல்லாருமே தேடி ஒட்டுறதுக்கே பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆச்சு வீட்டுக்கு வந்து ஒரு இது பண்ணி. அதுக்கப்புறம் காலைல 9 கடலூரா? அந்த அவரு வந்து அவரு தனியா அடிச்சுக்கிட்டாரு. ஆனா ஒன்னாதான் சேர்ந்து ஓட்டணும். அவரு அவங்க ஏரியால அவரை பிரைமரியா போட்டு, எங்க ஏரியால என்ன பிரைமரியா போட்டு நான் ஓட்டி ஃபுல்லா ஓட்டியாச்சு ஒரு அளவுக்கு.
அதோட இதுதான் மெயின் ரோடு தான், அந்த சிதம்பரம் ரோடு இருக்குல்ல. அழகா இதுல கூட இங்கெல்லாம் வா ப்ரோ இங்க வந்து பேனர் வச்ச புதுப்பேட்டையில போஸ்ட் நோட்டா போன மாதிரி ஏதாவது சண்டை வருது. இல்ல பேனர் பயம், இல்ல பேனர் பயம். புகழ வச்சிருப்ப அட கீச்சுவாங்க, புரியுதா? கீச்சா ஏன்னா பரவாயில்ல. இப்ப ஆஹ் போலீஸ் வந்துட்டு ஒரே டைலாக் தான் சொல்றானுங்க சென்னை ஃபுல்லா. உங்களுக்கு மட்டும் இல்ல, இனிமே யாருக்குமே பர்மிஷன் கிடையாது அப்படின்னு எது சொல்லியிருக்கானுங்க. நம்ம வைக்கும் போது மட்டும் யாருக்கும் கிடையாது. இப்ப அதுக்கப்புறம் சொல்லியிருக்கானுங்க. ம், அடுத்த வாட்டி வைக்கும் போது ம். எல்லாருமே போலீஸ வந்து டேக் பண்ணி போட போறோம். சப்போஸ் போட்டாங்கன்னா சொல்றேன். போட போறோம் நம்மளும் சேர்ந்து. ஆமா, அதான் இன்னொரு விஷயம். கண்டிப்பா. இல்ல அதான் நம்மளோட வேலை. புகழ். இப்ப அவங்க நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். பேனர் எடுக்க சொன்னாங்க. ம், நாங்க நைட்டு வச்சோம். ம், 2 மணிக்கு, அதாவது முந்தா நேத்து, சாரி நேத்து நைட்டு வந்து 11 மணிக்கு பேனர் வச்சது. 2 மணிக்கு வந்து பேனர் எடுக்க சொல்லி 4 மணி வரைக்கும் பேசி அதுக்கப்புறம் பேனர் எடுத்திருக்காங்க. ம். இப்ப அதே இடத்துல அடுத்து ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் வரும்போது அவங்க வைக்கிறாங்கன்னா, அதே இடத்துல வீடியோ எடுத்து ஆல்ரெடி பேசின வீடியோ இருக்கு, அதையும் போட்டு போலீஸை டேக் பண்ணி ஆகணும். ம். நல்ல விஷயம். ஆனா அதை ஏத்துக்கிற மனநிலை இருப்பாங்களா போலீஸ்? தம்பி ஆளுங்கட்சி தம்பி அதுல ரெண்டாச்சுன்னா எங்க ஏரியால இல்ல இல்ல புகழ இதுல எங்க ஏரியால எப்படி தரணுமா, அந்த செவுரு அந்த கரியில எழுதுவானுங்க, கரியில பெயிண்ட்ல நரோட்டோ அதான் இந்த மாதிரி ஒரு ஆரமா போட்டு ஆ, 100 மீட்டர் இல்ல ஏடிஎம்கே 100 மீட்டர் டிஎம்கே சொல்லு. இல்ல அவங்க ஏத்துக்கலான்ற தாண்டி அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஓர வஞ்சனம் பண்றாங்க, ஆளுங்கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சார்பா இருக்காங்கன்னு அது மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணு கிடையாது. இல்ல, இருக்கிற பேனர் எல்லாத்தையுமே திருப்பி வச்சிட்டாங்க. ஏன்னா இங்க எங்க அவங்க தூக்கி சைடு போட்டா நிறைய நடந்துச்சு. பரவாயில்ல, கிழிச்சு போட்டா பரவாயில்ல, அதோட இது ஏத்திட்டாங்க. வச்ச பேனர் தூக்கி திருப்பி செவுத்துல சாஞ்சி வச்சுட்டு போயிட்டானுங்க. எப்படியும் ஒரு 1000 1500 பேனர் கிட்ட அது அப்படிதான் ஆயிருக்கும். அது கேள்விப்பட்டிய புகழ்? அந்த எல்லா கள்ளக்குறிச்சி பேனர் வச்ச இடத்துலயுமே ஒரு கான்ஸ்டபிள் இல்ல இருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில அந்த பேனர் வச்சாங்கல்ல, அது வந்து ஆமா. எங்க சோனல்ல தான் வந்துச்சு. அதான் அந்த இதுல இருக்கானுங்க நம்ம பசங்க இது பண்ணி கண்டாரு. அதான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த பக்கம் வந்து இவரு ஏவாவேலு இருக்காருல்ல, அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆமா, பக்கம் வந்து டிராவல் பண்ணி போறாராம். அந்த பக்கம் போற வழி, அதான் அந்த இடத்துல அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக வச்சுட்டாங்க. அதை வந்து நீ வந்து மேக்சிமம் என்ன செய்யலாம், கை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு எங்க தைரியம் இருந்துச்சு? ஒருத்தவன அடிச்சு ரத்தம் வர்ற வரைக்கும் அடிச்சிருக்கான். இது வந்து கொலை முயற்சி கிட்டத்தட்ட. ஒரு பேனர் வச்சதுக்காக கொலை முயற்சி பண்ணுவியா நீ? கொலை முயற்சின்றத தாண்டி இது பயந்து போய் கிடைக்கிறாங்க, வேற வழியே இல்ல. நம்மளை பார்த்தா பயந்து போய் கிடக்குறாங்க. டிவிக்கே தலைவர் சொன்ன மாதிரி டிவிக்கே டிஎம்கே தான் போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே எல்லாம் லிஸ்ட்லே இல்ல. இன்னைக்கு ஏதோ கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஏதோ ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரிஜினல் வந்து எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு வந்து அதுல ஒரே ஒரு நிமிஷம். இல்ல கடலூர்ல நடந்ததை பத்தி நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பேனரு இது போஸ்ட் எல்லாம் வைக்கிற மாதிரி பார்த்தோம். விஷயம் என்னன்னா 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து வராரு, ஓகேங்களா? ஏன்னா ஏதோ மாவட்ட செயலாளர் மீட்டிங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் வராருன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட போஸ்டர் அவங்களோட பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை பர்மிஷன் வாங்கி அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் மீட்டிங் வச்சிருக்காரு. 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முருகர் மாநாடம் பிஜேபி. புரியுதுங்க? ஓகே. சோ வந்து நீங்க வந்து வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. 24ஆம் தேதி தானே உங்களுக்கு, 22ஆம் நைட் என்ன தெரியுங்களா? இல்ல நைட் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? முடிஞ்ச ஃபங்க்ஷன் எல்லாம் போஸ்ட் விட்டுன்னு சொல்றதான் நைட்டு தோணுது. ஏன்ச்சு பாக்குறேன் ஃபுல்லாவே நம்ம ராஜ்யம் தான். தரம். ஆனா நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு இன்னைக்கு பார்த்தடா எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுறாங்கன்றத இன்னைக்கு பார்த்தேன், நான் கண்ணால பார்த்தேன் எல்லா இடத்துலயும். நம்ம தோழர்களுக்கு நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு போஸ்டர் ஒட்டிட்டு அந்த பலனை வந்து அனுபவிக்க முடியாம பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு சில இடத்துல வந்து இது பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து ஆமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பெர்மிஷன் வாங்கி அது வீடியோ கூட பார்த்தேன் நான். ஏதோ பெர்மிஷன் வாங்கி இது பண்ணதுக்கு கூட்ட போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்க ஏரியால வந்து இப்ப இது மொத்தம் கிட்டத்தட்ட 6 பேனரா என்னமோ வைக்க வச்சிருக்காங்க அந்த ஒரு தெருக்குள்ள.
ஒவ்வொரு கார்னர்ல கரெக்டா, அதாவது சூப்பரா வச்சு செட்டப் பண்ணது. பாத்துனா வந்து இந்த இடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரால தூக்க சொல்லியிருந்தாங்க. பசங்க என்ன செஞ்சுட்டாங்க, 2 பேனர் வந்து ஃபுல்லா பிச்சுட்டு, ஓரத்துல ஃபுல்லா பிச்சுட்டு 4 கார்னர்ல கயிறை கட்டி 2 தெருவுக்கு இடையில தொங்க விட்டாங்க. என்ன இந்த ஓரத்துல தான் வைக்க கூடாது, நாங்க இது ஃபிளைஓவர் மாதிரி வச்சுட்டாங்க. செமையா இருந்துச்சு. உனக்கு தேவை இந்த இடத்துல வைக்க கூடாது. ஐயா எங்க ஏரியால இந்த வீட்டு ஓரமா வீடு செவுரு இருக்குல்ல, உனக்கு ரோட்ல தானே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செவுத்து மேல தூக்கி தூக்கி வச்சுட்டு வந்துட்டானுங்க எல்லாமே லைனா. அதுதான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நிறைய இடத்துல பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல கார்னர்ல வரும் தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி எதுக்கு பிரச்சனை சொல்லிட்டு இந்த இடத்துல வைக்க கூடாது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மேல கட்டிட்டாங்க. எனக்குலாம் செமையா இருந்துச்சு அது. 5 செகண்ட் அல்டிமேட்டா யோசிச்சிருக்காங்கப்பா நம்ம பசங்க அப்படின்னு. 7 மணிக்கு வந்து பேனர் எடுக்கிறேன்னாங்களாம். அதுக்கு எங்க எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, போயிட்டு இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்களே பேனர் எடுத்துட்டு போயிடுவோம்ட்டாராம். ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் திறந்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேனர் வச்சிருந்தாங்க. நான் எந்த கட்சின்னு சொல்ல விருப்பம் இல்லை, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு சாதாரண ரெஸ்ட் ரூம் திறக்கிறதுக்கு. நம்ம ஒரு நல்ல வெல்ஃபேர் பண்ணிட்டு இருக்கோம், அங்க எதுவும் தப்பா எதுவும் பண்ணல, அதுக்கு இவ்வளவு பண்றாங்க பாத்தீங்களா? அப்ப இவங்களோட பயம் நல்லா தெளிவா தெரியுது. அது இல்லாம இன்னைக்கு எதுக்கு தேவையில்லாம கருத்து கணிப்பு விடணும்? இன்னைக்கு தளபதி பர்த்டே, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய போயிட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஆமா நரட்டோ, 6வது இடத்துல இருக்கோமா நம்ம? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என் ஃப்ரெண்டு அந்த கருத்து கணிப்பு இல்ல நான் சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த கருத்து கணிப்பு எடுத்ததுல ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்லிட்டான், டேய் நம்ம 2வது இடத்துலடா, அவனுங்க வேணுமுனே பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி. இது எனக்கு நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் இது எடுத்தது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மான்ஸ்டரோட இதுல நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அந்த இதுல சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு தான், எடுத்ததுல ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டு. ஆனா இங்க எப்படி மாத்தி போட்டிருக்காங்க, நமக்கு 6வது இடத்துல இருக்கோமா, அண்ணாமலைக்கு கீழே. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சொல்லிட்டியா? சரி சொல்றேன். அதாவது முதல் இடத்துல வந்து திமுக, 3வது இடத்துல திமுக. யாரா நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். ஐயோ, படிக்கிறதுலதான் தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தா எழுதுறதுலயும் தப்பு பண்றாங்க. மோசம். அது இந்த ஆட்சிக்குள்ள நம்ம இல்ல, இந்த முருகர் மாநாட்டுல வந்து அவர் என்னடா ஸ்டாலின் கிட்ட பேச்சு வரல. ஆந்திராவில இருந்து வந்திருக்கான் யாரு, பவன் கல்யாணம். அவன் அவ்வளவு அழகா பேசுறான் தமிழ். என்ன சொல்றேன்னு தெரியல. முதலமைச்சர் தமிழ் மட்டும் தான் தெரியுங்கிற, அந்த தமிழும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாப்ல. என்ன சொல்றேன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. இதை பத்தின அவனோட கருத்து என்ன அலெக்ஸ்? தமிழக முதலமைச்சரின் தமிழ் பேச்சு. என்ன யாருமே இல்லையா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குதா? மியூட் போட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். இங்கேயும் மழைடா. எங்க ஊர்லயும் நல்ல மழை. பேசிக்கிட்டாப்லையா பாவத்தை. டிசம்பர்லாம் இன்னும் போதும். நிறைய கருத்துக்களை மிஸ் பண்ணிருப்போம் ப்ரோ. சொல்லுங்கண்ணே. மியூட் போட்டு பேசின இல்லப்பா, நான் இது போவே இல்லை. நான் சோசியல் மீடியா பக்கமே போல, வர்றது அப்லோட் பண்றது ரிப்பீட் குடுக்குறாங்க, அப்லோட் பண்ற ரிப்பீட். அது தனியா இது இன்ஸ்டாகிராம்ல தனி பேஜ் உனக்கு, அதுதான் போயிட்டு இருக்கு. முடியல தலைவர, முடியல தலைவர, வந்தா சுத்தா ரிப்பீட். ஆனா இன்ஸ்டாகிராம் நல்லா இருக்குப்பா, ஜாலியா இருக்கு. அங்க ஒரு கடை ஒண்ணு போட்டிருக்கேன், என்னைக்காச்சும் ஃப்ரீயா இருந்தா அங்க வாங்க. அப்படியா? இன்ஸ்டாகிராம்லயா? இன்ஸ்டாகிராம்ல லைவ் தான் ப்ரோ. ஓகே, அக்கா இது ஐடி வந்து டிஎம் பண்ணுங்க, நான் வந்து வேணா வந்து பாக்குறேன்.
அவனும் இன்ஸ்டாகிராம்ல நம்மளை தாண்டி போறானப்பா பொலிட்டிக்கல்ல. டிசைன்ல நல்லாவே பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்லயா? ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர். இல்ல இன்னொன்னு கவனிச்சீங்களா, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் தான் வந்து டாப்ல இருக்கு. ஒரு டைம்ல வந்து ஃபேஸ்புக், அடுத்து ட்விட்டர் இருந்துச்சு. இப்போ வந்து இன்ஸ்டா தான் இருக்கு டாப்ல. ஆனா நம்ம கொடுக்கறதா நியூஸ் தெரியுமா புகழ்? எப்பயுமே ஷார்ட்டா கொடுப்போம். இங்க இருந்தா நியூஸ் சேனல்லே எடுத்துட்டு போறோம். அது காலங்காலமா நடக்கிறது. இங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்க பாக்குறதுக்கு. நல்லா எங்க ஆக்டிவா இருக்காங்கன்னு பாப்பாங்க ப்ரோ. கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லா ட்விட்டர் தான் ஆக்டிவா இருந்த யூசர்ஸ். அப்ப வந்து இன்ஸ்டால அந்த மாதிரி தெரியாது. ஆனா இப்ப வந்து இன்ஸ்டால தான் ஃபுல்லா யூசர்ஸ். ஆனா உனக்கு நம்ம இப்ப இன்டராக்ட் பண்றோம் பாத்தியா கம்யூனிகேஷன், இது அங்க பயங்கரமா மிஸ். இப்ப நம்ம வந்து பேசிக்கலாம், என்ன சொல்றது, ஒரு டீமா பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு இது அங்க இருந்துச்சுன்னா அப்புறம் இதுக்கு வேலை எல்லாம் போயிடும். இல்ல இப்ப முக்கியமா இந்த வாட்டி நடந்த வெல்ஃபேர்ல வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இப்ப மத்த கட்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் பண்ணும் போது எல்லா இடத்துலயும் என்ன இருக்குன்னா தத்துவச்சீடு அதிகமா இருக்கும். நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பேசி மக்களை வதச்சு, எதுக்கு வந்திருக்கோம் அவங்களுக்கும் தெரியாது, இவங்க எதுக்கு பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, போட்டோக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு ஒரு அந்த மாதிரியான போக்காக வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடத்திருந்தாங்க இவ்வளவு நாளா மற்ற கட்சிகள். நம்ம பசங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு மக்களோட நலன் தான் முக்கியம் சொல்லிட்டு அதிகபட்சம் 1/2 மணி நேரம் கூட யாரையுமே வந்து சாப்பாடு அன்னதான விஷயத்துலயும் சரி, எந்த விஷயத்துலயும் சரி 2 நிமிஷமா 1 நிமிஷமா தான் என்ன வந்து பேசவும் செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் பேசவே டைம் இல்லை இன்னைக்கு எல்லாம். சுத்தமா நிக்கவே டைம் இல்லை. அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இல்ல அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது பிரைமரியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம். ஆனா வந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி, புரியுதா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது பொருட்களாவோ ஏதாவோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுறதா பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போறவங்களுக்கு வந்து அடிஷனல் சாப்பாடு. ஓகேவா? இன்னொன்னா அவங்களுக்கு இது பண்ண முடியாதவங்களுக்கு வந்து அதை வந்து பார்சல் மாதிரி பாத்தீங்கன்னா கொடுத்து விட்டாச்சு. அது இவங்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கூட்டம் முன்னுரிமை கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த முன்னுரிமை இப்ப நானும் இங்க எங்க இதுலயும் பார்த்தேன். துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அந்த அந்த மரியாதை நிமித்தமா வந்து நடத்துறாங்க தெரியுமா, அவங்கள வந்து கண்ணியப்படுத்துற முறையில வந்து அதை அழகா நடத்திருந்தாங்க நம்ம தோழர்கள். அதான் கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு, வீடியோலயும் சரி வந்து இதுலயும் சரி, நடத்துறது விஷயத்துலயும் சரி. அதெல்லாம் அது ஒவ்வொருத்தருமே வந்து ஓட்டா மாறுங்கிறதுல வந்து எந்த ஒரு அவங்க எல்லாருமே வந்து சாதாரண மக்கள். நம்மளும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கோங்கிறதுனால அந்த பண்பு நம்ம கிட்ட இருக்கு. அவங்க எல்லாம் மன்னர்கள், சரியா? அதனால மன்னர்களோட இல்ல அவங்க அப்படித்தானே இருக்காங்க மன்னர்கள். அதனால அவங்க மனப்பான்மை அப்படிதான் இருக்கும். ரைட்டு. மன்னர் பரம்பரை வந்து கடைசியில வந்து மண்ணாங்கட்டி பரம்பரையாக்கி மாவுக்கட்டை பரம்பரை ஆக்கினா சரி வரும். ஃபியூச்சர்ல இன்னும் 26 தான். இல்ல அதுக்குள்ளயும் இவங்க பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. குரல் யுத்தத்தை பண்ணுவாங்க, செம்மொழி மாநாடுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா வந்து காவலுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அடுத்து நம்மளே வந்து என்னப்பா நடிகர் தானே, டான்ஸ் ஆடுறவர் தானே, கூத்தாடி தானேன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா பண்ண? சரி அது என்னது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பிறந்தநாள் அப்ப ஸ்டேஜ் போட்டிருந்தீங்களே, அங்க என்ன பாட்டு பாடினா காவலாக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா நீங்க? அது முழுசா ஐட்டம் டான்ஸ் போட்டு ஈர்க்கத்தான் பாக்குறாங்க. அவங்களால வந்து ஒரு இளைஞர் கூட்டத்தை டைரக்டா வர வைக்க முடியாது. கேக்குதா? விடுங்க விடுங்க. இப்ப கேக்குதுக்கு அதுதான் உங்களால பண்ண முடியும். அதுவும் சரி நல்லா பாட்டு போயிட்டு சரி முடிச்சிடலாம் இது நான் அதனால சொல்றேன். வேற விஷயம் பேசலாம். அது அவங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற எதுவும் உங்களால பண்ண முடியாது.
ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம ஜாலியான மைண்ட் செட்ல இருக்கோம். ஜாலியா ஃபன்னா போலாம். சரி ஓகே, நாளையில இருந்து அடிச்சுக்கலாம், இன்னைக்கு விட்டுருலாம். அதேதான் நீங்க அடிச்சுக்கிறதுன்னா கடமைக்காக இங்க பாரு. கேக்குதா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே எதிர்த்து பேசி அவனும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது நம்ம சும்மா இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இங்க வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து மூக்கு நுழைக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாத்தியா, ஒரு பிறந்த நாள ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டை கொண்டாடுறதுக்கு இது பண்ணாங்க பாத்தியா, அதுதான் வெறுப்பு வருது. அதுதான் பாத்தீங்கன்னா இது அடக்குமுறை அவங்க பண்றது. அதுதான் எதிர்த்து இது பண்றோம். சும்மா நம்ம ஒன்றும் கடமைக்காகவும் அவங்கள அடிச்சா அட்டென்ஷன் அப்படிலாம் கிடையாது. தளபதி தான் இங்க பிராண்டு. ஓகேவா? ஆல் ஓவர் த வேர்ல்டு கேட்டா தளபதி தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா யாரை சொல்லுவாங்கன்னு உனக்கே தெரியும். சின்ன குழந்தை கூட தெரியும் தமிழ்நாட்டில் யாருன்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த கட்ட முதல்வராக இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு லைம் லைட் இருக்கான்னு கேட்டா தெரியாது. சரி வேண்டாம், நானே நிறைய இளவிட்டா பேசுறேன். சரி ஓகே, விட்டுருங்க. இன்னைக்கு விட்டுடலாம். ஓகேவா தீனா? நாளதான் தீனா எனக்கு பாலிச தவிர எதுவும் தெரியாது. சரிதான். என்ன ப்ரோ இது கீர்த்தி என்னாச்சு ப்ரோ? அப்டேட் இருக்கா? அது அப்டேட் அப்டேட்டுங்களா? அது இது எல்லைக்கு கேக்குறாப்ல. ஆமா வேணாம் பிலிப்ஸே, மரியாதை கெட்டு போடும். இல்ல என்னப்பா ஒவ்வொருத்தவளுக்கும் இல்ல அந்த பிறந்த நாள் அந்த பிறந்த நாளையும் அலெக்ஸ் வந்து கோலாகலமா கொண்டாடுவான்ற மெட்ராஸ்ல கோலாகலமாக. ஓகே, கபலீகரம் பண்ணாம இருந்தா சரி. கோலாகலமா இல்ல என்ன சொல்ற, இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்க மணி ஒன்ன கையில கேசரி வச்சிருப்பானேதான், இதுதான் குப்பையில போட்டா போன தின்னு செத்து போயிடும். குழி தோண்டி புதைக்கணான்ற மாதிரிதான் இருக்குது அந்த படம். பார்ப்போம், வரட்டும். அதுக்கு என்ன இது விக்னேஷோட வந்து தளபதியோட பிள்ளையோட ஒருவேளை இல்ல பிரதீப் ராணா டவுட் தான் என்ன கேட்டேன். வாய்ஸ் பக் ஆகுது அலெக்ஸ். அலெக்ஸ் ப்ரோ வாய்ஸ் யாருக்காவது கேக்குதா இல்ல எனக்கு மட்டும் தான் கேக்கலையா? அலெக்ஸ் ப்ரோ வாய்ஸ் கேக்கல, செக் பண்ணிக்கங்க. அவனுக்கு யாரோ இது பண்றாங்க, பேர் என்னது, அவனுக்கு யாரோ இப்ப கேக்குது ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா விக்னேஷ்வன் சொன்னீங்க. விக்னேஷ்வன் வந்து அவ்வளோ நீங்க ஏன் ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரியல. நம்ம கூட மாஸ்டர்ல வந்து அந்த கண்ணை பார்த்தாக்கா சாங்லாம் எழுதினாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல டைரக்டர், நல்ல லிரிக்ஸ். நயன்தாராவும் வந்து தளபதியை விஷ் பண்ணிருந்தாங்க. அத பத்தி கருத்து என்ன அலெக்ஸ்? அதான் அடுத்து அவங்க படம் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், வேற ஒண்ணும் இல்லை. அலெக்ஸ் சப்போர்ட் பண்ணுவானா? முன்வைக்கிறேன் அலெக்ஸ் அந்த கருத்தை முன்வைக்கிறேன். அப்ப நீங்க பிகிலுக்கு சப்போர்ட் பண்ணலையா? ₹1,00,000 கொடுத்தாலும் நயன்தாரா சப்போர்ட் பண்ண மாட்டேன். அப்ப நீங்க பிகிலுக்கு சப்போர்ட் பண்ணலையா? பத்தியா அலெக்ஸ், பிகில்ல யார் லீட் ரோல்? தளபதி. கூட பிகில்ல வந்துட்டு அதிகமா உமன்ஸை காட்டினது யாரு? பிளேயர்ஸ். சும்மா ஒரு லவ் பாட்டுக்கு வர சொன்னா யாரும் பத்திரத்தை தூக்கிடுவீங்களா? பிரியாணி எல்லாம் செம்மையா இருக்கும் ப்ரோ. நீ என்ன ப்ரோ நீ இப்படி சொல்ற? பிரியாணி சீனு அந்த போட்ல உட்காந்து. புரியுது. தீனா வந்து நயன்தாரா ஃபேன்டா அலெக்ஸ், பார்த்து பேசிக்க. அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ரசிக்க தெரியாதுங்க அலெக்சாண்டருக்கு. நீங்க வேற அதாவது இல்ல நீ இல்ல இந்த சொல்லுவோம் தெரியுமா, சமுதாயத்துல சோறு கிடையாது விக்னேஷ் ப்ரோ, நீ மத்தவனுக்கு போட்டு வந்துட்டு உனக்கு கிடைக்காது பேர். கண்டிப்பா நான் தான் சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இல்லடா, அந்த சாங் எல்லாம் நல்லாவே இருக்குல்ல. அந்த கண்ணை பார்த்தாக்க தளபதி சாங்கடா. ஏது இந்த விக்னேஷ் என்ன ப்ரோ நயனோட கண்ணை பார்த்தாவே உங்களுக்கு தோணலையா? புரியல. போச்சு, இங்க கட்டாரத்துல திட்டுவாங்க போற அலெக்ஸ். என்னது என்ன கேட்டா? நயன்தாராவோட கண்ணை பார்த்தாலே தெரிய வேணாமா? அந்த கண்ணை பார்த்தாக்கா தேவையில்லாத பேசாதீங்க, விட்டுருங்க. தேவையில்லாத பேசாதீங்க. அந்த கேள்வி கேட்டேன். இல்ல அவர் வந்து அவங்க நினைச்சு எழுதிருக்காரு அப்படிங்கறதுக்காக சொல்ல ஒண்ணும் இல்ல. நீ என்ன பண்ற, தனியா போய் சந்திரமுகில தேவுடா பாட்டுக்குது பாரு, அந்த பாட்டு கேட்டா ஓகேவா? அங்க இருக்கும், அதை கேட்டுட்டு ரிட்டர்ன் உட்காந்துக்கோ.
அந்த விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ இன்னொரு வருஷன் வச்சிருக்காரு. டெய்லி ஹெட்செட்ல அதை போட்டு தான் தூங்குவாரு. நான் வந்து இந்த குழந்தைங்க பொம்மை போன்ல வச்சிருக்கேன். நான் உண்மையாலே வந்து இவங்களோட ஃபேன், புன்னகை அரிசியோட ஃபேன். பாத்தீங்களா? ஏன்டா நீ இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு புன்னகை அரிசினா எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்து தீனா ப்ரோ ஜனநாயகம் கிளிம்ஸ் பத்தி பேசுங்க ப்ரோ. டாபிக் மாறுது ப்ரோ. அலெக்ஸ் கேக்குதா? சரி நீங்களே கேக்குதா? கேக்குதா? பாவத்தை அலெக்ஸ் கேக்குதா? கேக்கலப்பா. கேட்கல. ஆனா ஆபீசர் இன்னும் கோச்சினுக்கு பத்தியா நானும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். விடுங்க அதை விடுங்க. அவ்வளவுதான், 12 மணி ஆயிடுச்சு. இல்ல தளபதி பர்த்டே முடிஞ்சிச்சு. அப்ப பொலிட்டிக்கல் பேசலாமா? டேய் அடிச்சு மண்டே உடைச்சிருவானே. இல்ல சரி இல்ல முதல்ல விக்னேஷ் புரானா நீ பேசுறது பாலிடிக்ஸான விக்னேஷ் புரோ கிட்ட அதுதான் எனக்கு டவுட் ஆகுது. ஆடிக்கிட்டே இருப்பான்றாரு விக்னேஷ். சரி சொன்ன மாதிரி தெரியலையே. இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ஆனா இல்ல உண்மையிலே சொல்ல சொன்னது நருட்டோ தானே. இல்ல இவனே யாரா பேர் என்னது? நான் பாத்துக்கிறேன். அவர் சும்மா ஓவரா பண்ணுவாரு. சரி அரசியல் இவ்வளவு தூரம் பேசுறீங்க. டிஎம்கே எந்த வருஷம் ஜெயிச்சிச்சு முதல்ல? புரியல. அவங்களோட மோசமான பாலிடிக்ஸ் கேளுங்க நான் சொல்றேன். இல்லடா எந்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னாச்சும் தெரியுமா? அவங்களா 67. 67யா? 67ல சரி டிஎம்கேயா? புரியல. அது ஞாபகம். சரி எம்ஜிஆர் எந்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சாரு? அது 67. 67. எம்ஜிஆர் 67 கட்சி ஆரம்பிச்சாரு. ப்ரோ ஜெயிச்சா தான் ப்ரோ கேட்டீங்க. எம்ஜிஆர் ஜெயிச்சா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சு. எம்ஜிஆர் ஜெயிச்சது 67. இல்ல அவன் காதுல இல்ல லியோ எத்தனாவது படம்னு கேட்டிருக்காங்க. அவன் காதுல அப்படி கேட்டிருக்கு. 67வது படம் கரெக்டா சொல்லிருக்கான். அப்படிதான் நீங்க விக்னேஷ் சொல்ல தப்பா இது பண்றீங்க. சரி சரி டிஎம்கே ஆரம்பிக்கும் போது யாரு தலைவரா இருந்தாரு அந்த கட்சிக்கு? அட்லீஸ்ட் எல்லாம் சொல்லுடா. உனக்குதான் சொல்றீங்க நீ வந்து இது அது பொலிட்டிக்கல் தெரியும். அரசியல் பேசலாமான்றல பேசு. எமர்ஜென்சி ஏன் வந்துச்சு? எமர்ஜென்சி காங்கிரஸ் கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். புரியல. 1000 ரூபா யாரா அது பின்னாடியே? ஐயோ சரி ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் எந்த வருஷம்? இல்ல அத விட்றா. ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் சிஎம் ஆனாங்க? நேரம் கூகுள்ல போயிட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. ஆனா தீனா தகுதியே இல்ல தெரியுமா அரசியல் பேசலாம். ப்ரோ கலாய்க்கிறீங்களா? ஏய் இல்லடா பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு வந்து பேசுறேன். அதுக்கதான் சொல்றேன் நான். நீங்க யார் யார் இருந்திருக்காங்க? இல்லடா அதுக்கு இல்லடா. அட்லீஸ்ட் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியாலஜின்னு கிடையாது. ஒரு கட்சி எதிர்க்கிறோம்னா அந்த கட்சி என்னது, அவங்க வந்து அவங்களோட ஐடியாலஜில இருக்காங்களா, அதை வந்து யார் வழி நடத்தினாங்க, இன்னைக்கு அதுல என்ன ஊழல் பண்ணாங்க, இன்னைக்கு அது எப்படி குடும்ப கட்சியா மாறிச்சுன்னு சொல்லிட்டு அது பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு இது வேணும். ஓகேவா?
யாரோ ஒருத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குடும்பமே பாத்தீங்கன்னா பிளாட் போட்டு வச்சிருக்கு. அவங்க இது ஃபேமிலி சூப்பர். சொத்து மாதிரி. ஓகேவா? ஆமா. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிக்கா தெரிஞ்சாதான் பாத்தீங்கன்னா நீங்க விமர்சனம் வைக்க முடியும். ஸோ நான் தீனாக்கு மட்டும் ஓகேவா, மற்ற நம்ம சைட்லயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. ஆனா பர்டிகுலரா தீனாவை என்ன சொல்றேன்னா, ஒரு அவசரப்பட்டு சவுக்கு சங்கர் சொல்றதையோ இல்ல மணி சொல்றதையும் கேட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றது. ஓகேவா? இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா வச்சு மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இதே மாதிரிதான் அப்படின்ற மாதிரி அவன சைட்ல வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் பேசணும்னா அதுல வந்து அட்லீஸ்ட் பேசிக்காச்சும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்ல. இல்ல தெரிஞ்சுட்டு பேசுற வீர வந்து புரிஞ்சு பேசினா கூட வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சுக்கலாம். நம்ம என்ன பேச போறோம், இதை இப்படி பேச போறோம், இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், இந்த வார்த்தை யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அது இருந்தா நல்லா இருக்கும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி அலெக்ஸே சொல்லுப்பா, என்னாச்சு? உத்தமாக இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ வருமே, சொல்லப்பா இந்த மாதிரி. இல்ல இப்ப மேட்ரு என்னன்னா, என்ன மேட்ருன்னு தெரியாம ஒரு மேட்ரு போச்சு. நடுவுல பாஸ் வந்து அது கொஞ்சம் போச்சு. அப்புறம் கிளிம்ஸ் கொஞ்சம் பேசி அதுவும் ஃபன்னா போச்சு. இதுல என்னன்னே தெரியாம தீனு வந்து அதான் விக்னேஷ் ப்ரோ கூட போச்சு. சரி 2 பேர் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அது கூடயே போனோம். பட்சில தான் அப்ப ராவனும் வெளியே போயிட்டான். சூப்பர். விக்னேஷ் ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல 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 விக்னேஷ் ப்ரோ எப்படி தருமா 7 இருக்கிறப்ப என்ன கூப்பிட்டு அதான் இந்த கேள்விக்கு மாத்திரம் புக்க கூட கேள்வி கேள்விக்கு ஒண்ணு பதில் சொல்றேன். இருக்கான்ப்பா. இல்ல கனெக்டிங் வருது. விக்னேஷ் ப்ரோ போயிட்டாரு. ஆமா, உங்களுக்கு அது என்ன பக், அந்த பக் இருந்துகிட்டே இருக்குதா? ஸ்கிரீன் பக். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ட்விட்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல. வேற அக்கௌண்ட் ஆச்சும் ஆரம்பிக்கலாமா இல்ல போனையே மாத்திரலாமான்னு பாக்குறேன் நானு. போனை மாத்திருங்க, ஆக்சுவலா அது நல்ல விஷயமா இருக்கும். இல்லன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்களா? ஆஹா, அது பயமா இருக்குது. எனக்கு இருக்குது ஒரே ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இது பாஸ்வேர்டு தெரியலையா? சிச்சி அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நல்லாவே தெரியும். என்னைக்கா ஒரு நாள் விக்னேஷ் ப்ரோ அக்கௌண்ட்டை பார்த்து வச்சிருக்க, ஏதாவது ஒருத்தன் டைம் பாம்பு வைக்க போறான், சதற போகுது. இன்னைக்கு ஒரு நாள் இருங்க பார்த்து நீ எடுத்து பார்த்தனையா ஒரு சாங் போட்டுற மாட்டேன், காப்பிரைட் சாங்கு அதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஓகேவா? நான் அதிகபட்சம் பார்த்தேன்னா எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு நடிகை மேல ஒரு அன்பு இருந்துச்சு. ஓகேவா? அவங்களுக்காக மட்டும் ஒரு காலத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா அது நாகரிகமான முறையில வீட்டுகள் போட்டுருக்கேன். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இப்ப நீங்க இத பத்தி பேசும்போதுதான் கேட்கணும்னு தோணுச்சு. இந்த ப்ரீவியஸ் அந்த பாஸ்ட்ல நம்ம வந்து சில ஐ மீன் ஒரு உத்வேகத்துல ஒரு உணர்ச்சி வச பொங்கலை வந்து ஏதாவது பேசியிருப்போம், ஏதாவது கமெண்ட் வச்சிருப்போம். அதை வந்து இருக்கட்டுமா இல்ல டெலிட் பண்ணிடலாமா? இல்ல டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பயுமே பாத்தீங்கன்னா தப்பு செய்யாத மனுஷன் கிடையாது. ஓகேங்களா? எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரிகரிங் பாயிண்டா அவங்க இது பண்ணி வந்திருப்பாங்க. அந்த டைம்ல பக்குவம் இல்லாத பாத்தீங்கன்னா பக்குவம் இல்லாதவங்க ஏதோ ஒரு ஆக்ரோஷத்தை பண்ணிருப்பாங்களா, அது திரும்ப வச்சிருக்கிறதா தப்பு. ஓகேங்களா? அது உணர்ந்துட்டு அதை டெலிட் பண்ணிடலாம். அது எதுவும் தவறு எல்லாம் கிடையாது. ஓகே, ஏன்னா அது 2 விதமா பாக்குறாங்க. நீங்க வந்து வேகமா வந்து நீ மறைக்கிற அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. என்ன மறைக்கிற இல்லைங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபாச பேச்சாளர்களே மேடையில ஏத்தி விட்டு பேசுறாங்க. அவங்களே எதுவும் வைக்கப்படல. ஓகேங்களா? இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம். ஓகே, நன்றி. அது ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. நன்றி. இல்ல எல்லாருமே எல்லா வயசுலயுமே பாத்தீங்கன்னா இதுவா இருந்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம அப்ப இருக்க பக்குவம், அதான் சொல்றேன், அப்ப இருக்க பக்குவம், அப்ப இருக்கிற இது, அப்ப நம்ம வாழ்க்கையில சந்திச்சதா இருக்கட்டும், அப்போ ஒரு மனநிலையில இருந்திருப்போம். ஸோ இந்த வருஷத்தோட நெக்ஸ்ட் பிக் திங் நான் தக் லைஃப் சொல்லிக்கிருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த இதுல சினிமாவில் வந்து வேற என்ன படம் ரொம்ப எதிர்பார்க்கிற படம்? இது பிஃபோர் ஜனநாயகம் எல்லைக்கு. ஓகே இல்லப்பா, எனக்கு ஓகே ஓகே, நான் எதுவும் சொல்ல வரல. வந்துட்டேன். பாத்தீங்கன்னா
விக்னேஷ் ப்ரோ, நீங்க இந்த பாஸ்வேர்ட் ஐடி பத்தி சொன்னீங்கல்ல, இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு டெக் சேனல் ஒருத்தன் போட்டிருந்தான். கிட்டத்தட்ட பல கோடியோட ஐடி பாஸ்வேர்டு வந்து பிளாக் வெப்ல வந்து லீக் ஆயிருக்கும். அதனால ஐடி எல்லாம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்க சொல்றாங்க. 2 ஸ்டெப் ஐடி பாஸ்வேர்டு கூட மாத்திக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க எல்லாரும். ஏன்னா இதுல வந்து அப்படி இல்லன்னு வைங்களேன். இல்ல வீக்கான பாஸ்வேர்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். சிம்பிளான பாஸ்வேர்டு சில பேரு நான் இருக்குன்னு சின்னதா போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை போட்டு எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். வீட்டுல போடுது இல்லையே ஹோஸ்ட் சொற்பொழிகள் கேட்டு வரேன். அப்பதான் திரும்ப தீனா என்ன தெரியுமா? இல்ல விக்னேஷ் நீ கடலூர் அட்ரஸா மட்டும் கூட்டிய உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாருன்ற மாதிரி வேற லெவலு. என்கிட்ட கேளு, ஆனா எனக்கே தெரியாது. அதான் இது எப்படி இதுனா அதான் உனக்கு தெரியுமாடா, உனக்கு தெரியுமா? அது எனக்கே தெரியாது. இவரே என் வீடு மாட்டாரு ஒரு நடுவில். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன போன் சுவிட்ச் ஆஃப் போயிடுச்சா? என்னடா இது? சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். என்னோட தம்பிக்கு ஆனா இல்ல அப்படி பார்த்தா இல்ல, ஊர்ல ஏதோ ஒரு பிளேன் ஊழ்ந்ததுக்கு ஊர்ல போற எல்லா பிளேன்லயும் சந்தேகப்படக்கூடாதுல்ல, அந்த மாதிரி இது. நல்ல போன், ஐ மீன் அவ்வளவு பெரிய ஸ்பெக்கு, நல்ல அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்து நல்லா யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குதான்ப்பா அழகா கீபேட் போன் வாங்கி வச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சார்ஜிங் குறையாது. எப்படி யூஸ் பண்ணுங்க? ஆமா இல்ல, ஆனா இப்ப அதை கொண்டு வந்து நினைக்கிற திரும்ப வந்து அந்த இது என்னது நாஸ்டாலஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மெத்தட்ல வந்து எந்த இதுன்னு தெரியல, அந்த கொரியன் கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வித் ஸ்மார்ட் போனோட கீபேட் வச்சு. கொரியாக்காரமா லைஃப்ல ரொம்ப நிறைய மாடல்ஸ் கொண்டு வரான்பா கொரியாக்காரன். எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கு வேரியன்ட். பொதுவாகவே இந்தியாக்காரனும் தமிழ் பசங்க வாழ்க்கையில மண்ணலி போறோம். கொரியாக்காரங்க சாம்சங், பிடிஎஸ், பொண்ணுங்க எல்லாத்தையும் பிடிஎஸ் காரன் பூச்சிடுறான் அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சொல்லிருந்துச்சு. யார பிடிக்கும்? பிடிஎஸ். என்ன லிசாவா? அப்ப நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வீணா பிறந்துட்டோமா? இல்ல அதாவது ஓகேங்களாம், பட் வந்து அதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கெல்லாம் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு மீச தாடியெல்லாம் ஃபுல்லா ஷேவ் பண்ணி வலிச்சு. கொரியன்ஸ் நான் எங்க தெரியுமா பார்த்தேன்? ஒரு ஃபிளைட் ஃபுல்லா கொரியன்ஸ் இருந்தானுங்க ஒரு டைம் ஈரான்ல. கத்தார் ஏர்வேஸ் நான் போகும்போது ஈரான்ல கொரியன் ஆமாண்டா, அவங்க ஹையர் பண்ணிருக்கானு போல. அந்த பிளான்ட் ஒன்று, பவர் பிளான்ட்டுக்கு ஒன்று. ஓகேவா? அதுக்கு போறதுக்காக பார்த்தீங்கன்னா அது இது அங்கிருந்து கனெக்டிங் பிளேட் இல்லையா? ஸோ இதுக்கு டெஹரானோ இன்னும் அதோட இது அதோட கேபிட்டல். ஓகேவா? எங்கன்னா தோஹால இருந்து போச்சு. கத்தார்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து போச்சு. பார்த்தா ஃபுல்லா அவ்வளவுதான் உட்காந்துருக்கானுங்க ஐயா. அவங்க என்ன இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு ஃபோன் பார்த்தேன். ஃபோன்ல கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் லாங்குவேஜ் தான் வச்சிருக்கானு, கொரியன் லாங்குவேஜ் இதுதான் வச்சிருக்கானு. அவனுக்கு அங்க இதுக்கு ஈரான்ல பாப்புலர் இது எல்லாம் சேம் ஸ்டாஃப். இல்ல அவங்க வந்து ரொம்ப வந்து லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப இதா இருப்பாங்க. ஜாப்பனீஸும் சரி, கொரியன்ஸும் சரி, சைனீஸும் சரி, 3 பேருமே வந்து இங்கிலீஷ் அந்த மெயினா யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஐ மீன் ஒரு சிஸ்டத்துக்கு பேர் சொல்றதா இருக்கட்டும்,
இல்ல ஒரு வாஷிங் மிஷின் வாட் எவர் இட் இஸ், அதை வந்து வாஷிங் மிஷின் சொல்லவே மாட்டான். அவன் வந்து அவனோட மொழியில வந்து வச்சிருப்பான். அதுதான் வந்து காலம் காலமாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மிஷின் கண்டுபிடிக்குமே அதை வந்து அவன் வந்து அந்த மொழியில தான் இதே பண்றான். இந்தியால இல்ல இந்தியா ஒரு நிமிஷம் இல்ல ஞாபகம் இருக்கா? எங்க தமிழ் சார் தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அதான் பேனா எடுத்து அதான் இது எழுதுவோம் அதான் இல்ல ப்ரோ இல்ல எனக்கு அது சிரிப்பு இல்ல. பின்னாடி என்கிட்ட இருந்து பாக்ஸ் எழுது பென்சில் எடுத்துட்டு இது கரிக்கோல்னா எனக்கு ஒரு மாதிரி அந்த டைம் சின்ன வயசு புரியுதா, சின்ன வயசு தான் 10th பர்சன்ட் நம்ம குப்புன்னு ஏறிச்சுமான சிரிப்பு அடிக்கிட்டேன் மோன. இவ்வளத்தையும் பாடம் எடுத்துட்டு போயிட்டாரா, எடுத்துட்டு அட்டன்ஸ்ல சைன் போர்டு வரும் தெரியுமா, அது சைன் போர்டு வருது. தம்பி யாரா பானாங்கதான்னு கேட்டா சத்தியமா இது நடந்துச்சு. அதான் எல்லாம் எப்படி பார்த்தானுங்களா மாமே இந்த ஆளே தான் பேச மாட்டாரு அதான் தமிழ்ல, அதாவது எல்லாத்தையும் தமிழ்ல பண்ண முடியுதுல்ல. இப்போ இது பரவாயில்ல, யூடியூப் வேற அதான் உன்குலான்னு மனசாட்சிக்கு தாடான்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பாத்துருக்கீங்க அந்த மாதிரி பேசுவாங்க. இல்ல அவர் தானே ஆரம்பிச்சாரு அண்ணன். எப்படி கூப்பிடணுமோ அதான் அப்படி கூப்பிடணும் சொல்லு. அப்படியே இது தள்ளி விட்டுட்டே வந்தா க்ளோஸ் பண்ணிக்க. நாளைக்கு போய் நாளைக்கு விக்னேஷ் ஒரு பேங்க்ல போய் கேட்பாரு, தம்பி எழுதுகோல் இருக்க என்னது தெரியல. செக் பேர் வந்து காசோலை. காசோலை தெரியும் ப்ரோ, காசோலை இது ஊருக்கே தெரியும். அது ஆனா என்னது கரிக்கோல்ன்றது காசோலைன்னா என்னதுன்னா ஓலையில எழுதி கொடுக்குறாங்க செக் ப்ரோ. திருவள்ளூர் பேங்க்ல குத்தினாங்க பணவலையில இது சொல்றேன். திருவள்ளூர் பேட்ச் கவுண்டர் கேஷ் கவுண்டர்ல இருப்பாரு விக்னேஷ் ப்ரோ போவாரு, தம்பி இங்கதான் வணக்கம் தம்பி அதான் பேங்க்ல இது பண்ணணும். இப்ப அங்கெல்லாம் பேங்க்ல வந்து தமிழ் பேசினாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இங்கிலீஷ் சுத்தமா இல்ல. நம்மளுக்கு வந்து வடக்கு மொழி பேச முடியுது. இந்த ஜெனரேஷன்ல போறது அவரே ஹேர் கட் பண்ண சொல்லி அவருக்கே யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல்ல போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவரு சிலபசமா எனக்கு எடுக்கிறாங்க. அதுதான் நம்மளோட ஜெனரேஷன் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமே திருவள்ளுவர் தான்ப்பா. அது ஒரு டீம்னு வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி இந்த டீமுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு மொத்தமா திருவள்ளுவர் வச்சுட்டாங்க. இல்ல அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா, வாசுகியே பாத்தீங்கன்னா ஔவையார் எதுனா காப்பியத்திலேயே இதுலயே பாத்தீங்கன்னா அதுலதான் சொல்லியிருக்காங்களே தவிர அவரோட திருக்குறள்ல அவரோட பண்றடி பேர சொல்ல அவரு இல்ல நிறைய இது அந்த மாதிரி கான்ஸ்பிரசி இருக்குது, எக்கச்சக்க கான்ஸ்பிரசி முற்றுப்புள்ளியா வந்து ஒரு கட்டுக்கதையா வந்து கட்டுருவாங்க. கான்ஸ்பிரன்சின்றத தாண்டி இப்ப திருவள்ளுவர் அவரோட பர்சனல் லைஃப் இப்ப வந்து ஊசியில குத்தி சாப்பிட்டாரு. ஊசியிலன்னா இப்ப பாரதியார் இல்ல இல்ல இவர்தான் சாப்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஊசியில குத்தி அது தண்ணியில் நினைச்சு. ஓகேவா, அது வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கும்னா இப்ப வேற ஏதாவது காப்பியம் இந்த அவகப்பட்டி பாடினது இல்ல வேற ஏதாவது புலவர் பாடினது அதுல வந்து அவர் திருவள்ளுவரை புகழ் பாடியிருப்பாரு. அதுல வந்து அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா அடிஷனல் கொண்டு வர்றது. அவர் பேர் வந்து பொய்யில் புலவரு, பொய்யா மொழி பேசுறது விருத்தமாகுது. இல்ல இந்த கவுண்டர் முடி சொல்லுவானே அதான் தெரு புகழை பாட வாய் மரங்கன்னா இருக்கடா பத்து போடா அப்படியே அதான் பாடின போடான்ற மாதிரி. இல்ல பாரதியார் தான் நான் கேள்வி இது சொல்லுவாங்கல்ல, பாரதியார் தான் வந்து பாரதியாரோட மனைவி பேர் என்னது விக்னேஸ்வரன் தரமா போன் வேற டேபிள் வச்சுட்டா விக்னேஸ்வரன் யோசிச்சு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்களாவது சர்ச் பண்ணி எடுத்துருவீங்க. இங்க ஒருத்தர் இருக்கா சர்ச் பண்ணி எடுக்கிறேன். இல்ல இப்பதான் டக்குனு தீனா வந்திருப்பான் இடையில என்னைய மட்டும் கேட்டீங்கல்ல இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அழகா நீங்க மட்டும் தப்பா சொல்லிருந்தீங்க. நானே இருக்கேன்டா. இல்ல பாட்டு பாடி இருக்கு, ஒளி படைத்த கண்ணினாய் வான்னு சொல்லிட்டு ஒண்ணு பாடி இருப்பாரு. நீங்க என்ன எடுப்பாரு? ஆமா, உறுதி கொண்ட நெஞ்சு நாய் வா. இது ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இருக்கா? ஸ்கூல்ல படிச்சதுதான் பாவம். காலேஜ் எல்லாம் போல, ஸ்கூல்ல படிச்சது.
இல்ல கிளாஸ கட்டடிச்சு வெளில போகும்போது இதான் பாடிக்கிட்டு இருப்பாங்க பாப்போம். ஓ ஸ்கூல்லே கிளாஸ் கிடைச்சு வேற லெவல். காட்டுல கிளாஸ கட்டடிச்சுட்டு இதே ஏன்டா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க கிளாஸ கட்டடிச்சுட்டு பக்கத்துல வந்து இது பஜ்ஜி கடை போட்டிருப்பாங்க, அங்க போய் பஜ்ஜி பஜ்ஜி கடையில இந்த சாப்பிட்டு பாட்டு இருப்போம். பாடுவாரா? ஸ்கூலே அமைதியா கிளாஸ்ல இருக்கேன். பக்கத்துல பஜ்ஜி கடை காலியா கிடக்கும். அந்த பஜ்ஜி எனக்கு கடையில வேணாம் எது- விடுங்க. இல்ல Bro, விடுங்க. அது இல்லடா ஒரு இப்ப இல்ல இல்ல ஒரு சால்னா ஒண்ணு வைப்பாங்க ப்ரோ, செம்மையா இருக்கும் ப்ரோ, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காகவே முடியலடா டேய் இல்ல கௌஷிக். இல்ல பஜ்ஜி கடையில சட்னி சாம்பார் சால்னா வைக்கிறேன். ப்ரோ அது சாம்பார் நல்லா மாதிரியும் நல்லா இருக்கும். ஒரு பாரு அது நல்லா அது பாரு பேரு பொரோட்டா கிடையாது போது. அது சால்னா பேரு தருவாங்க அது பேர் பஜ்ஜிக்கு. என்ன சொல்லுவீங்க? இப்ப அது சாம்பார்னு சொல்ல முடியாது, அது என்ன சாம்பார்னு சொல்ல சொல்லுவீங்க? முடியாது. ஏன் சொல்லலாமே? அது அது ஏன் எப்படி சொல்ல தெரியுமா? முடியாது? பூன்னு ஏய், சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க பேரு சொல்லலாம். அது பேரு இந்த சாம்பார் சட்னி கிடையாது, ஓகேயா? காரமா இருக்கும், அது கொஞ்சம் கார சால்னா சட்னி. மாதிரி தான் இருக்கும். காரமா இருக்கு, கண்ணுல தண்ணி வரும். அது கார ஆ, சட்னிடா தம்பி. அந்த தக்காளி சட்னி சொல்லுவாங்க. நரோட்டோ நீ ரொம்ப பேசுறடா, ஆனா நீ ரொம்ப ரொம்ப பேசுற. எனக்கு அது பேர் தெரியல, அது ஸ்பெஷல், அந்த கடையில ஸ்பெஷல், அது அவ்வளவு தீனா டேஸ்டா இருக்கும். அவன் அப்பாவே அப்படிதான் பேசுவான் தெரியுமா? அவங்க கிட்ட போய் நீ இல்ல கேட்கல. ஒரு நிமிஷம். இல்ல எப்படி இது என்ன கடையில சொல்றது? போயிட்டாரு. திருவான்மியூர்ல வால்மீகி ஸ்ட்ரீட் தெரியுமா? திருவான்மியூர்ல வால்மீகி ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு அங்க கம்பர் கிட்ட தானே நிறைய தெரியும். தான் இல்ல ப்ரோ, நிறைய வெஜ் இந்த கடை தான் இருக்கும். அங்கேயும் பஜ்ஜி இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுருக்கேன். அதாவது பஜ்ஜி சின்ன வயசுல சொல்றேன். இல்ல நம்ம சட்னி இதெல்லாம் வச்சுதான் சாப்பிடுவோம். அதாவது பரோட்டாக்கு தான் குருமா ஊத்துவானுங்க. இவன் இவன் பஜ்ஜிக்கு எங்க இருந்து குருமா எத்தணும் தானே எனக்கு புரியல. அதான் யோசிக்கிறேன். யாராவது ஊர்ல பஜ்ஜி இல்ல குருமா bro, ஊத்துவாங்களா? ஆனா சட்னி தானே ஆனா ஊத்துவாங்க. ஒண்ணு கார சட்னி சாம்பார் ஊத்துவாங்க, இல்ல தேங்காய் சட்னி ஊத்துவாங்க. சாம்பார் சாம்பார் சாம்பாரோட சாம்பாரோட சில இது டைம் அப்ப சாம்பார் பரோட்டாக்கு வடையில சாம்பார் சாம்பார். இல்ல 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 வடையில சாம்பார் இல்ல இருக்கும் பரோட்டாக்கு சார். சாம்பார் ஊத்துவானா தீனா? ப்ரோ லிசன்ல இருக்காரு ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. அது எனக்கு பேர்லாம் தெரியாது ப்ரோ. அது வந்து எப்படின்னா நல்லா பேரு காரமா தெரியாதா? இருக்கும், சரியா? அது குழம்பு இதுலதான் இருக்கும், ஆனா அது வந்து சால்னா தான் சொல்லுவாங்க அவங்க. ஆட்டோ அடையாளம் சொல்றா, மஞ்சள் கலர் இருக்கும், முன்னாடி ஒரு ஆள் ஓகேயா? எனக்கும் அது பேர் தெரியாது. அது அங்க ஸ்பெஷல், ஓகேயா? அங்க ரொம்ப ஸ்பெஷல். அது அப்பா வந்து 50 ரூபா பாக்கெட் பண்ணி கொடுப்பாரு அந்த டயத்துல சாப்பிடுறது. அலெக்ஸ் தனியா பேசும்போது ஸ்கூல்ல சொல்லுவான். 50 ரூபா வாங்கியிருக்காண்டா. இல்ல அலெக்ஸ் தனியா சொல்லுவான், ஏதாவது பேசும்போது உன் பொண்டாட்டி உனக்கு செருப்பா அடிச்சுக்கிறது. இல்ல இது அது பேர் என்னது? இல்ல அது இந்த படம். இந்த வேளாண் வந்துட்டா வெள்ளக்காரல சொல்லுவானா, அன்னைக்கு காலைல 6 மணி எடுத்தா உன் பொண்டாட்டி உனக்கு செருப்பால வச்ச கதெல்லாம் கேட்கல. அன்னைக்கு 6 மணிக்கு நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லு. பஜ்ஜியில குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? குழம்பூச்சியா? இல்ல இப்பதான சால்னா அது சொன்னேன். பேர் எனக்கு தெரியல, ஓகேயா? அத வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அது வந்து நீ என்ன குழம்பு சொல்லணும்? ஒரு வாட்டி இல்ல நான் தெரிஞ்ச ஒரு பேர்ல. நிமிஷம். நான் இன்னொரு கதை சொல்றேன். அதுவும் நல்லா இருக்காது. இவரு நீயும் விக்ரம் வேதா ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்த வாட்டி தயிர் வடை கதை ஒண்ணுக்குது ப்ரோ, அத சொல்லலாம்னு. ஐயோ இல்லடா, வேணாம் இல்ல சால்னா பஜ்ஜியும் டேய், முடியல, அதுக்குள்ள பாதி தயிர் டேய், வடையா? டேய், இல்ல நரோட்டோ, இல்ல இல்ல நான் ஒரு இடத்துல சாப்பிடும்போது தயிர் வடை நல்லா இருந்துச்சு, இன்னொரு இடத்துல நல்லா இல்ல. அத சொல்லலாம். டேய் நரோட்டோ, ஆனா முழுசா சொல்ல விட்டியாடா? சரி சொல்லு, சரி சொல்லு. அப்படின்னா சரி, நான் எதுவுமே அது தடுக்கவே மாட்டேன். நீ எனக்கு சொல்லி மறந்து போச்சுடா. முடிக்கலாம் இப்ப. இல்ல எனக்கு நீ மறந்து சொல்லியே போச்சுடா. ஆகணும். மறந்து போச்சு. இல்ல இல்லடா, நான் என்ன சொல்ல வந்தேனே எனக்கு மறந்து போச்சுடா. அலெக்ஸ் இது எப்படிடா இருக்கு? ஐயா நான் ஆட்டை காணாம போன மாதிரி கனவுதான் கண்டேன். சரி சரி, பஞ்சாயத்து வேணாம், ஒண்ணு வேணாம், ஓடிப்போ. ஏய், ஸ்கூலுக்கு பின்னாடி தான்டா இருக்கும், அது நல்லாவே சவுண்ட் கேட்கணும், ஓகேயா? ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு எப்படிடா தெரியும்? சொன்னாதான் இல்ல தெரியும். நீங்க கேட்டீங்கல்ல, பில்டிங் பின்னாடிதான் வந்து அந்த கடை, அதனால அங்க அப்ப வந்து கடைக்கு பின்னாடி என்ன இருக்கும்? பில்டிங் இருக்கும்.
விக்னேஷ் ப்ரோ நீயே ஃபன் பண்ண மூடுக்கு வந்துட்டியா? தயவு செஞ்சு ஓடாது, நல்லா போய்கிட்டு இருக்கேன் சரியா? நீ சொல்லு. இல்ல எனக்கு நல்லா போகல. அது அது பஜ்ஜி சொன்னீங்க, அது என்ன பஜ்ஜி? கத்திரிக்காய் பஜ்ஜா, வாழைக்காய் பஜ்ஜா, வெங்காயம் பஜ்ஜா? கத்திரிக்காய் வாழைக்காய் பச்சி ப்ரோ, வாழைக்காய் பச்சி மட்டும்தான். அந்த கடையில வாழைக்காய் இது பச்சி மட்டும். ஏன் அப்ப இந்த பஜ்ஜி போடல? கேப்சிகம். ஏய் கிராமத்துல எங்கடா உனக்கு வந்து அதெல்லாம் கொடுப்பாங்க? அங்க வாழைக்காய் பச்சி மட்டும் தான்டா. ஏன் ப்ரோ கல்லாடா போட மாட்டாங்க, மெதுவடா போட மாட்டாங்க, வெறும் வாழைக்காய் மட்டும் தான் இருக்கு. ஏய் அவனுக்கு கேப்சிகம்னா என்னன்னு சொல்லுடா. அது கிராமத்துல கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். வெண்டைக்காய் 2000 எவ்வளவு இல்ல இல்ல பிரின்சிபாத்துல இருக்குமே என்ன தெரியும் சொல்றான். இவனுக்கு அதான் பொண்டாட்டி பொண்டாட்டி அசிங்கப்பட கூடாது எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இல்ல. கேக்குதா அலெக்ஸ் ப்ரோ வாய்ஸ் கேட்கல? இல்ல எனக்கு நல்லா கேட்டுது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, எனக்கு நல்லா கேட்டுச்சு. எனக்கு கேட்டது நல்லா. இல்ல அப்ப கேட்கலன்னு ஒரு காமெடி பண்றேன் பிரின்சிபத்துல வர மாதிரி. வேண்டாம், அதை தவிர்த்துருவோம். முதல்ல சேரன் சார், ரெண்டாவது சோழன் சார், அடுத்து பாண்டியன் சார். சரி சொல்லு. மிளகா பஜ்ஜி போடுவாங்களா வீணா? நரோட்டோ ஒண்ணே ஒண்ணுதான் நரோட்டோ. உண்மையில சின்ன வாழைக்காய் பச்சி மட்டும்தான் நரோட்டோ. சின்ன வயசுல மிளகாய் பஜ்ஜி இல்ல அது காரமா ரொம்ப இருக்கும் நினைச்சேன். பண்றது காரமா சிலமா காரமா இருக்கும் ப்ரோ, சிலமா காரமா இருக்காது. ஏன்னா காயா பச்சை கடை தான் வச்சிருந்தாங்க. வடப்பாக்கு ஒரு மிளகா ஒண்ணு கொடுப்பானுங்கடா பாம்பேல. சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி காரமும் தெரியாது, இனிப்பு தெரியாது. ஒரு மாதிரி இல்ல வினிகர் மிளகாவா? வினிகர் தனியா ஒரு மாதிரி சவர்மாக்குலாம் தரமாங்க, தனியா தருவானுங்க. இங்க இருக்காதெல்லாம் இல்லப்பா, அங்க அவனுக்கு வடக்கான் செய்யறது தனியா. நம்ம ஊர் வடக்கான் நிறைய நம்ம பேட்டர்ன் மாறிட்டானுங்க. அடப்பாவிகளா. ஏய் ஆமாப்பா, அந்த தோசைங்கிற பேர்ல வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி தீனா, உங்க ஊர்ல வந்து எதிரா ஸ்பெஷல்? ஸ்பெஷல் தான் முட்டை மாஸ்னா? முட்டை மாஸ் தெரியாதா? தெரியாது. மொட்டை பாஸ் தான்டா தெரியும். சரி பொடி மாஸ்னு சொல்லுவீங்கல்ல? பொடி மாஸ். ஏய் முட்டை பொடி மாஸ்ரா, அதுதான் முட்டை மாசுங்கிறான். சரி எந்த ஊர்ரா நீ? TN55. ஊரை சொல்றானா பின்கோடு சொல்றானா? எங்க ஊர்லயே TN75 எல்லாம் ஓடிட்டு இருக்கு, 79 எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க ஊர்லயே TN67 தான் ஓடிட்டு இருக்கு. புதுக்கோட்டை புதுக்கோட்டைனா அப்ப இப்படிதான் பேசுவீங்க மத்த பசங்க எல்லாம்? ஒரு மாதிரியா ரக்குடா மாசா? இல்ல முட்டை பொடி மாசெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம். இல்ல மாசா பேசுறாங்க பாத்தீங்களா? அது முட்டை பொடி மாசம் இல்ல, முட்டை மாஸ். அதோட உண்மையான பேரே அதான்டா. நீங்க தாண்டா மாத்தி வச்சிருக்கீங்க. அது எங்க ஊர்ல இருந்தாண்டா விஞ்ஞானி கண்டுபிடிச்சிடல. இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல, அது மாதிரி வந்து முட்டை மாஸ்க்கு ஸ்பெஷல் நம்ம ஊர் தான். புதுக்கோட்டை புதுப்பேட்டையா? புதுக்கோட்டை ப்ரோ, புதுக்கோட்டை புதுக்கோட்டையில வந்து முட்டை மாஸ், அப்படி மாசா இருக்கும். எந்த வருடம் வந்து இல்ல தீனா பேசலாம் இவ்வளவு மாசா இருக்கு. இல்ல